ப்ளீஸ் கம் இன். கூப்பிட்டீங்களா? உட்காரு. நினைச்சேன். ஓகே, அந்த மேட்டர் என்னாச்சு? இந்த சந்திர கடத்தல் சார். அந்த சந்திர கடத்தல் கேஸ்ல எவிடன்ஸே இல்ல ஜெலர். நாகப்பணம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். ஷிட். நான் போய் சொன்னேன் பாத்தியா, அரசியல் செல்வாக்குள்ளவங்களை தண்டிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஓகே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா நான் கன்சல்ட் பண்ணணும். அந்த ஹெட் மாஸ்டர் பொண்ணு கீதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அதையா சார் என்கிட்ட கேக்குறீங்க? நான் இங்க வரதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்ட. அது மட்டும் இல்ல, நான் மெட்ராஸ்ல வரும்போது அந்த பொண்ணை பார்க்க சொல்லி என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லிட்டான். அந்த பொண்ணு எனக்கு மேட்ச் இருக்குமா? மேட்ச் மேட்ச். நீங்களே தான் எதிரில் பாத்தீங்களே. பார்த்தேன், அழகா தான் இருக்கா. ஆனா இந்த குணம், கேரக்டர் இதெல்லாம் சரியா இருந்தா தான் முடிவெடுக்க முடியும். வாட்ஸ் யுவர் ஒபினியன்? அழகு, குணம், பண்புல சுத்த தங்க சார். வெரி குட். அப்புறம் பாட்டு பாடுச்சுன்னா நீங்க ஸ்டீரியோ டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ராத்திரி பூரா கேட்டே இருப்பீங்க. இந்த இந்தியில பாடுவாங்களே லதா மங்கேஷ்கர், ஏங்க அவங்க அக்கா ஆஷா போன்ஸ்ல அளவுக்கு பாடும். ஓஹோ, லதா மங்கேஷ்கர் அக்கா தான் ஆஷா போன்ஸ்ல. அது சரியா தெரியலங்க. நினைச்சேன். ஓகே, அப்ப பொண்ணு பிரமாதம் சொல்லுங்க. பொண்ணு நல்ல பொண்ணு தான். ஆனா 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 என்ன ராஜன்? இந்த சந்திர கட்ட வியாபாரமா நம்ம என்ன பண்ணோம் சார் இப்போ? அதெல்லாம் எதுக்கு ராஜன்? முக்கியமான இடத்துல சஸ்பென்ஸ் சொல்ற பத்தியா? அந்த பொண்ணு கீதா சார், இவ்வளவு திறமைசாலியான அந்த பொண்ணுக்கு ஆண்டவன் வச்ச ஒரே குறை, அது கொஞ்சம் லூசு சார். அதை ஹிஸ்டீரியான்னு சொல்ல முடியாது, பைத்தியம்னு சொல்ல முடியாது, மரக்கரண்டு போச்சுன்னு சொல்ல முடியாது. மொத்தத்துல அதுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க சார். அதுக்கு ஒரு வலிப்பு வருது சார். காக்கா வலிப்பான்னு கேட்டா இல்ல, மைனா வலிப்புன்னு சொல்றாங்க சார். சார், நல்ல மாடா இருந்தா உள்ளூர்லயே வள போயிருக்காது. நீங்க வந்த உடனே உங்களை ஓஹோன்னு புகழ்ந்து பயங்கரமா உபசரிச்சிருப்பாங்களே. அந்த பொண்ணுக்கு இவ்வளவு நாளா கல்யாணம் ஆகாத காரணமே அது லூசு. நினைச்சேன் ரமா என் தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சொல்லும் போதே நினைச்சேன் இதுல ஏதோ சஸ்பென்ஸ் இருக்கு. அந்த விஷயம்லாம் இந்த அண்டர் கரண்ட் தான் சார். இன்னொரு சஸ்பென்ஸ் சொல்றேன். நானும் இங்க வந்த உடனே என்னை இந்த மாதிரி 2 தூரம் பிரமாதமா கவனிச்சாங்க. நான் என்ன அந்த பொண்ணு மாதிரி லூசா? உங்களை மாதிரி புத்திசாலி, நைஸா தப்பிச்சிட்டேன். நினைச்சேன். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். ஏன்னா இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. நல்லா யோசிச்சுங்க. எப்படி அது? அதை பத்தி நாம ஏன் சார் கவலைப்படணும்? அது ஒரு லூசு. அதுக்காக ஒரு லூசு பிறக்காம இருப்பான். நாமெல்லாம் புத்திசாலிகள். அதை ஞாபகத்தில் வச்சுக்கங்க.